சார் அந்த குரல் வந்து கரகரப்பா இருக்கு, அதுக்கு காரணம் என்ன சார்? இப்போ குரல் கரகரப்பா இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரணம் என்னன்னா, சளி பிடிச்சிக்கும் பொழுது குரல் அப்படின்னு சொல்லி கரகரப்பா செய்யறது. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சளி பிடிக்கும் பொழுது வரும். ஒரு 3ல இருந்து 4 நாட்கள் இருக்கும். இந்த குரல் கரகரப்பா இருக்கு அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரணம் தான். சளி பிடிக்கும் பொழுது குரல் வளையில ஒரு சின்ன ஒரு கன்ஜஷன் சொல்லப்படுற நோய் ஏற்பட்டிருக்கு. அதனால குரல் கரகரப்பு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது சூடான தண்ணி குடிச்சிட்டு குளிர்ந்த ஐட்டம் எதுவும் எடுத்துக்காம நம்மளுடைய குரலை பாதுகாப்பா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3ல இருந்து 4 நாள் சரியாயிரும். ஆனா சில பேருக்கு நாள்பட்ட குரல் கரகரப்பு இருக்கும். டீச்சர்ஸ் இவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய குரல் சார்ந்த வேலை அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு தேவைக்கு அதிகமா அவங்களோட குரல் வளைய உபயோகப்படுத்துறாங்க. அப்படி உபயோகிக்கும் பொழுது அவங்களோட குரல் வளையில சின்ன கட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கட்டி மூலமா குரல் கரகரப்பு இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணரை பார்த்து அவங்க ஒரு வீடியோ லாரிங்கோஸ்கோபி அப்படின்ற எண்டோஸ்கோபி முறை மூலமா தொண்டையில கட்டி இருக்கா, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை மேற்கொள்றது ரொம்ப நல்லது.